ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ரெசிபி வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பி கார்ன். நீங்கள் நிறையா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனாலும் சரி, பஃபெட் போனாலும் சரி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதை எப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சோளம் ஒரு 3 சோளம் வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா உரிச்சிடுங்க. உரிச்சிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் அழகாக அதை தண்ணியில் போட்டு வேக வைக்கணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. அதை உதிர்த்து அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்கிற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோமுங்க. ஸோ இந்த கிறிஸ்பி கார்ன், நார்மலாக கார்னே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை சுட வச்சு வேக வச்சு உப்பு போட்டு அப்புறம் அந்த மசாலா போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இந்த கடையில் இந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொரிச்சு ஸ்டைலிஷாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊற போடும்போதே நம்ம கல் உப்பும் அதே சமயத்தில் மஞ்சத்தூளும் போட்டுட்டோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்க. ஸோ கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு வேலையாக பார்க்க போகிறோம். ஸோ குக்கரில் வந்து ஒரு சும்மா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். அது நல்லா வெந்திருக்குங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போது அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நல்லா வெந்துருச்சுன்னா அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது மக்காச்சோளம். அதை வந்து நம்ம பொரித்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக அப்படி சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா வெந்துருச்சுங்க. நிறைய வந்துடுது. நம்ம ஒரு 3 கார்ன் உரித்து போட்டோம். மீன்வைல் நம்ம சின்ன சின்னதாக பொடுசாக வெட்டியாச்சு வெங்காயத்தை. அதை ஒரு பக்கம் வெட்டி வச்சுருந்தாலும் நம்ம இதை வந்து வடிகட்டணும். வடிகட்டுற ப்ராசஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்ல தண்ணி வடியணுங்க. ஸோ அதை வந்து வடிகட்டியில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கணுங்க. அதை பவுலில் எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக இந்த பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கட்டுற மாதிரி இப்போ விற்கிது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அரிசி மாவு, அப்புறம் கார்ன் மாவு, அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி கொதித்து வச்சுருந்த அந்த கார்ன், அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கார்னில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் அந்த தண்ணி போகிற அளவு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா உதிர்த்துக்கோங்க. ஊற்றப்புறம் பேனில் வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கணும், நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எது வேணுமோ நீங்கள் வச்சு இந்த கார்னை வந்து பொரிக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறீங்க. பொரிச்சோன்னா அப்படியே சாப்பிட்லாமானா இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான ப்ராசஸ் தான், பட் நிறைய சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பட் நல்லா லிமிட்டாக சாப்பிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்ன் வந்து பொரிச்சாச்சு. ஸோ அந்த பொரியிற ப்ராசஸ் தான் பார்த்துட்டீங்க. நல்லா பொரியணும், கொஞ்சம் கலர் செவக்கணுங்க. அந்த கார்னோட கலர் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபுல்லுமே எடுத்துடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் ஒரு 4, 5 பேர் தான் நாங்கள் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, ஏன்னா அந்த சுட்ட எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, அதனால் எண்ணெய் அதுக்கேற்ற அளவு நாங்கள் வச்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிடுச்சு அந்த கார்ன் உதிர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோங்க. ஸோ இந்த கார்னை வந்து நீங்கள் மொத்தமாக போடணும்னா சின்ன சட்டியில் எண்ணெய் தேவையான அளவு வச்சு இந்த கார்னை வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ சும்மா நார்மலாக சாப்பிடவே இந்த கார்ன் டேஸ்டியாக இருந்ததுங்க. சும்மா சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அது நல்லாவே இருந்துச்சு. மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் போட்டுக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவும் கார்ன் மாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீன்வைல் நம்ம ஒரு பெரிய பேன் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேனில் ஆயில் ஊற்றிடுவோங்க. ஸோ இந்த பொரிச்ச கார்ன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். அது இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறேன். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொரிச்ச வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ வந்து அந்த பேனில் ஒரு ஆயில் ஊற்றி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து கலர் கொஞ்சம் ரெட்டிஷில் கோல்டன் கலரில் மாறுற அளவு இது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த ஃப்ளேமை. மோஸ்ட்லி கலர் செவந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு எதுக்கு போடுறோன்னா அதுக்கு காணுக்கான உப்பு போட்டோம். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு கொஞ்சம் போடுறோம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பீஸாலாம் வாங்கினாலும் விற்பாங்க, அது கடையில் இப்போ தனியாக விற்கிது சில்லி ஃப்ளேக்ஸ். அதில் ஹெர்பல் ஃப்ளேக்ஸ்னு ஒன்று விற்கிறாங்க. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில். ஸோ சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா இப்போது ஃப்ரை பண்ணுவோம். இந்த ஆனியனோட சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து இதில் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப ரெட்டிஷாக ஆகணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக அதுக்குன்னா போதும். எனக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை டேஸ்ட்டோட அந்த கார்ன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வச்சுருந்த மொத்த கார்னையும் நம்ம பொரிச்சாச்சு. அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அந்த கார்ன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பேனில் மூவ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஓரளவு கோல்டனாக மாறிடுச்சு. ஸோ அதில் இந்த கார்ன்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம், நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். ஏன்னா வெங்காயத்தோட டேஸ்ட் டாமினேட் பண்ணிடக்கூடாது, கார்னோட டேஸ்ட் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிமிட்டடாக வெங்காயம் போட்டு அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ இப்போ வெங்காயம், பூண்டு, அப்புறம் லைட்டாக போட்டு இந்த ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ அந்த கார்னை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குழ குழன்னு ஆக்கிடக்கூடாது, ஓரளவு நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில் பெப்பருங்க. ஸோ பெப்பர் நம்மளே வந்து வீட்டில் மிளகு இருந்ததுன்னா அதை போட்டு பொடிச்சிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டோம். ஏன்னா அது காரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் தான் தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் இது கிறிஸ்பி பெப்பர் கார்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பெப்பர் எந்த அளவு வேணுமோ, காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ப போட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டோங்க ஃபுல்லாக அரைச்ச பொடி. ஸோ அது கரெக்டாக இருந்தது. நாங்கள் எடுத்திருந்தது குவாண்டம் பார்த்திங்கன்னா 3 மக்காசோளம். அதுக்கு வந்து அதற்கேற்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தோம். லைட்டாக அந்த சாட் மசாலா மேலே போட்டுக்கிட்டோம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி விட்றதுக்காக அந்த சாட் மசாலா லைட்டாக, ரொம்ப போட்டிங்கன்னா அது லைட்டாக புளிக்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா மேலே தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5, 6 பேர் சாப்பிட்டோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் வீட்டில் டைம் கிடச்சதுன்னா இந்த ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு சண்டே, ஸோ பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மேலே வந்து லைட்டாக அப்படியே அந்த கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணது, நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.